ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நெப்போலியன். இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. நம்பர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெப்போலியன் 2023 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன வாட் த்ரூ வாட்ச்ல டீசென்டான ஆக்ஷன் வார் டிராமா மூவி. இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரிங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 1790s பாத்தீங்கன்னா நம்ம நெப்போலியன் எவ்வளவு பெரிய எம்பரரா இருந்து பிரான்ஸோட படையை வழி நடத்தி எவ்வளவு கான்குயர் வார்ல ஜெயிச்சு வெற்றி வாங்கி சூடி வந்திருந்தாரு. அவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அவரோட ரைஸ் அண்ட் ஃபால் எப்படி இருந்துச்சு, கூடவே பேரலா அவ்வளவு ஒரு டெடிகேஷனோட இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிரி யங் மேனோட லவ் ஸ்டோரி அண்ட் லைஃப் ஸ்டோரி எப்படி இருக்குங்கிற அழகா ஒரு பக்கம் பேரலா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அட் தி சேம் டைம் ரஷ்யா யூரோப்னு சொல்லி எல்லாத்தையுமே வார்ல வின் பண்ணிக்கிட்டே வந்தவர் எந்த இடத்துல தோக்க ஆரம்பிச்சாரு, எதனால தோத்தாரு, எதனால அவர் வீழ்ச்சி அடைஞ்சாருங்கிறதையும் அழகா சொல்லி இருப்பாங்க. அட் தி சேம் டைம் 24 வயசு பையனா மிலிட்டரியில சோல்ஜரா சேர்ந்தவன் ஜெனரலா மாறி எம்பரரா மாறி நாட்டையே போர் தொடுத்து வெற்றி வாக சூடி வர அளவுக்கு மிகப்பெரிய வீரனா எப்படி மாறினாங்கிற அழகான ஒரு ஆக்ஷன் வார் டிராமா மூவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த மூவில இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வேவ் பெர்ஃபார்மன்ஸா நெப்போலியனா நம்ம ஹீரோ வந்து வாழ்ந்திருக்காருன்னு சொல்ல அந்த அளவுக்கு சூப்பரான ஈகோஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா கொடுத்திருக்காரு. அட் தி சேம் டைம் இவ்வளவு ரொமான்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் இவருக்குள்ள இருக்கா அப்படின்னு நீங்களே யோசிக்க வைக்கிற மாதிரி நெப்போலியனோட அனதர் சைடு உங்களால பார்க்க முடியும். ரோமியோவே மிஞ்சுற அளவுக்கு நிறைய காதல் கதையும் சீக்வன்ஸ் இதுல ஒளிச்சு கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து ப்ராப்பரா சாப்பா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல நரேட் பண்ணி 30 வருஷ வாழ்க்கைய 3 மணி நேரம் படத்துக்குள்ள எப்படி அடக்கி காமிச்சிருக்காங்கிறதே மிகப்பெரிய லைஃப் லெசனா இருக்கும் தான் சொல்லுவேன். ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. வார்க்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி லைஃப்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார்ங்கிறது தளபதி சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் பார்க்கும்போது தன்னால உங்களுக்கு புரியுங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ், சி ஜோக்ஸ்னு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த மூவியோட மேஜரான ஹைலைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் வார் டிராமா தான் சொல்லுவேன். அதுக்காகவே இந்த படம் பார்க்கலாம். ஒர்த் டு வாட்ச். ஹாலிவுட் மூவி லவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இப்ப அவைலபிளா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவி கிளாடியேட்டர் மூவி ஸ்டைல்ல செம்ம என்கேஜிங்கா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைச்சு கொடுத்துருக்காங்க வார் டிராமாவோட. அதுக்காகவே நீங்க பார்க்கணும் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா ஒரு போர்ல ஜெயிக்க எவ்வளவு பொறுமை தேவை, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவங்களோட ஐடியா ஸ்டைல்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச் கவர் பண்ணி ஒரே விஷயத்த பேரல் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் வார்ல எப்படி மாத்தி மாத்தி யூஸ் பண்றாருங்கிற அந்த ஐடியாலஜியும் பிலீஃபும் நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு படக்கிட்ட தோக்காதவன் ஒரு பொண்ணு கிட்ட தோத்து போயிட்டாங்கிற சேயிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி நெப்போலியனோட ஒரு வாழ்க்கையில எமோஷனலா அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுது, ஒரு மனுஷனோட அழிவுக்கு எவ்வளவு பெரிய காரணமா அமைதுங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களும் ரியலைஸ் பண்ணுவீங்க. சோ இதுவுமே 18+ டிராமா தான். அடல் கண்டென்ட் அண்ட் வயலன்ஸ் எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. கமர்ஷியல் மசாலா ஸ்டைல்ல தான் நரேட் பண்ணிருக்காங்க. டாக்குமெண்ட்ரி டிராமா அளவுக்கு ஸ்லோவா இல்லாம நீட்டான ஒரு கமர்ஷியல் மசாலா டோன்ல ப்ராப்பரா என்கேஜ்மெண்டோட கொடுத்திருக்காங்க. ரொமான்டிக் சைடு மிக்ஸ் பண்ணி காமிச்சது நல்லா இருந்ததுனால பாருங்க. இந்த நெப்போலியன் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்காக டாடா பை, see you and love you all.